ஹலோ மக்களே, நான் உங்கள் செல்வி அண்ட் இது உங்கள் ஜிஎஸ் மிஸ்ட்ரீஸ் சேனல். லெவன்த் படிக்கிற 3 பசங்க 3 பேரில் ஒருத்தரோட வீட்டில் போயிட்டு குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்காக நைட் ஸ்டே பண்ண போகிறாங்க. அப்படி போன இடத்துல அவங்க ரொம்ப பெரிய ஒரு அமானுஷ்யத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்க, அடுத்து என்ன நடந்தது, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எபிசோட் 7. வாங்க பார்க்கலாம். கிஷோர் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. கிஷோர் வீட்டில் கிஷோர் அண்ட் அவரோட அம்மா அப்பா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ஊர்லேயே சொந்த வீடு இருந்தாலுமே அந்த சொந்த வீட்டில் இருந்து ஒரு 4 வீடு தள்ளி ஒரு சின்ன வாடகை வீடு எடுத்திருக்காங்க. எதுக்காகனா மெயினாக கிஷோர்காண்டி தான். ஏன்னா கிஷோர் ரொம்பவே நல்லா படிக்கிற ஒரு பையன். அண்ட் கிஷோரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி எக்ஸாம் டைமில் குரூப் ஸ்டடிக்காக கிஷோரோட வீட்டில் தான் வந்து தங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு வாடகை வீடை இவங்க எடுத்திருக்காங்க. அந்த வாடகை வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது தனி வீடு இல்லாமல் ஒரு 2 வீடு சேர்ந்த மாதிரியான ஒரு வீடு. அது 2 வீடு, நடுவில் உள்ள சுவர் வந்து ஒரே ஒரு சுவர் தான். அந்த வீட்டில் நடக்கிறது இங்கேயும் நல்லா கேட்கும், இங்கே இருக்கிறதும் அங்கே நல்லா கேட்கும். அந்த அளவுக்கு அட்டாச் ஆகி இருக்கிற ஒரு வீடை தான் இவங்க வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இவங்க வாடகைக்கு எடுத்திருக்கிற வீடு ரைட் சைடு இருக்கிற வீடு. லெஃப்ட் சைடு இருக்கிற வீட்டில் கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி மட்டும்தான் தனியாக தங்கியிருக்காங்க. அந்த தாத்தா பாட்டியுமே கிஷோர் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஈவன் அவர் அந்த வாடகை வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்குறப்பெல்லாம் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கிட்ட நின்று அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் அந்த வாடகை வீட்டுக்குள்ளேயே போவார். அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிருக்கு. கிஷோர் தான் மெயினாக அங்கே தங்குறாரு. பட் இது வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிஷோரோட ஃப்ரெண்ட்ஸான ரஞ்சித் அண்ட் குமார் 2 பேருமே அடிக்கடி அந்த வாடகை வீட்டில் தான் வந்து கிஷோர் கூட சேர்ந்து நைட் ஸ்டடி பண்ணிட்டு அண்ட் அங்கேயே ஸ்டே பண்ணுறத ஒரு வழக்கமாக தான் வச்சுருக்காங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருந்த டைமில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி மட்டும் திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் இறந்துடுறாங்க. ஸோ அந்த வீட்டில் இப்போ தாத்தா மட்டும்தான் தனியாக இருக்காரு. ஸோ அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா அந்த தாத்தா தன் கூடயே இருந்த தன்னோட ஒய்ஃப் இறந்ததை நினச்சி ஒரு சில நாட்கள் ரொம்ப தனிமையில் யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப சோகமாக தான் இருந்திருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ரெகுலராக எந்திரிச்சு அவரோட வேலையை பார்த்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் கிஷோருமே அவர்கிட்ட போயிட்டு எப்பயும் போல் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் ஃபைனல் எக்ஸாம் வருது. ஸோ ஃபைனல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற டைமில் கிஷோரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸான ரஞ்சித் அண்ட் குமார் இவங்க 3 பேருமே அன்னைக்கு ஒரு நாள் குரூப் ஸ்டடிக்காக கிஷோர் வீட்டில் தங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே ஒரே ஊர் கிடையாது, அடுத்தடுத்த ஊர். ஸோ 3 பேருமே அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக கிஷோரோட வீட்டுக்கு வராங்க. கிஷோரோட வீட்டிலையே அவங்க சாப்பிட்டுட்டு இப்போ குரூப் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிஷோரோட அந்த வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. வரப்போ கிஷோர் அந்த தாத்தாவை ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வராரு. ஏன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவரோட வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டு இருந்திருக்காரு. எப்பயும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே தூங்க போயிருக்காரு. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் கிஷோர் அவர்கிட்ட எதையுமே பேசாமல் அமைதியாக இவரோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ 3 பேருமே ஒரு 2 hours மட்டும் படிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு இருக்கிற டைமில் 8:30 ஒரு 11:30 வரைக்குமே அவங்க சின்சியராக படிச்சுட்டு இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் அடிக்கடி டோர் தட்டுற சவுண்டு மட்டும் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. பட் அது ரொம்ப ஃபோர்ஸாலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக கேட்குது. அந்த டைமில் பக்கத்தில் அந்த தாத்தா வீட்டில் வெளி லைட்டெல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. கிஷோரோட அந்த வீட்டு முன்னாடி இருக்கிற வெளி லைட் மட்டும்தான் ஆனில் இருக்குது. ஸோ கிஷோர் அடிக்கடி வெளியே வந்துட்டு மேபி அவரோட அப்பா அம்மா யாராவது கூப்பிட வந்திருக்காங்களோன்னு நினச்சிட்டு தான் அடிக்கடி வெளியே எட்டி வந்து பார்க்குறாரு. ஆனால் என்னென்னா இவங்கக்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. ஒன்று அவரோட ஃப்ரெண்டோட ஃபோன், அதாவது ரஞ்சித்தோட ஃபோன். இன்னொரு ஃபோன் வந்து கிஷோரோட ஃபோன். கிஷோரோட அம்மா ஃபோனை தான் அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த பசங்க 11:30 வரைக்குமே டோர் தட்டுற சவுண்டு கேட்டாலோ இல்லை யாராவது நடக்கிற சவுண்டு கேட்டாலோ அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுத்துக்கல. ஒரு 11:30 வரைக்கும் படிக்கிறாங்க. 11:30 வரைக்கும் படித்து முடித்ததுக்கு அப்புறமா தான் அவங்க டைம் பார்க்குறாங்க. ஓகே 11:30 ஆயிடுச்சு, தூங்கலான்னு சொல்லி 3 பேர் தூங்க போகிறாங்க.
அந்த டைமில் ரஞ்சித்க்கு மட்டும் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்திருக்கு. ஆனால் இவங்க 3 பேருமே அவங்க வீட்டில் இருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. அண்ட் அவங்க இருக்கிற அந்த வீட்டில் அவங்க குடிக்கிறதுக்கு எந்த தண்ணியும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்க வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க அதை மறந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ குமாருக்கு ரொம்பவே தூக்கம் வந்துட்டதுனால குமார் மட்டும் நான் தூங்க போகிறேன், நீங்கள் 2 பேர் போய் தண்ணியை எடுத்துகிட்டு குடிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி அவங்கள போக சொல்கிறாரு. இப்போ ரஞ்சித்தும் கிஷோர் மட்டும்தான் அவங்க வாடகை வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற அந்த 4 வீடு தள்ளி போகிறதுனாலுமே அந்த 4 வீடு லைனுமே ரொம்ப இருட்டாக இருக்கும். அங்கே எந்த வெளிச்சமுமே கிடையாது, ஈவன் ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் நார்மலாக எதுவுமே யோசிக்காமல் பேசிகிட்டே தான் நடந்துட்டு போகிறாங்க. அவங்க நடந்து போகிற பாதையில் ஒரு 2 வீட்டுக்கு முன்னாடி அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதனால அந்த வீடு கட்டுறதுக்கான மணல் எல்லாமே அந்த வீட்டு முன்னாடி போட்டு வச்சிருக்காங்க. அது மேலே ஏறி தான் இவங்க நடந்து போகிறாங்க. பட் இவங்க நடந்து போகும்போது இவங்க பின்னாடி அந்த மணலில் யாரோ ஒருத்தர் நடந்து வர சவுண்டு கேட்குது. இவங்க 2 பேருமே ஜாலியாக பேசிட்டு போனாலுமே கொஞ்சம் ஜர்க்காகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதோ அமானுஷ்யம் அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஊரில் ஒரு வீட்டில், ஒரு ஓட்டு வீட்டில் ஒரு திருட்டு நடந்திருக்கு. ஸோ மேபி ஏதாவது திருடனாக இருப்பானோன்னு நினச்சிட்டு தான் கிஷோர் வேமா ரஞ்சித்தோட கையை பிடிச்சிட்டு அவரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவரோட வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு. அண்ட் போயிட்டு டோரை தட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா எந்திரிக்கிறாங்க. தண்ணி வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட அவர் நடந்ததை சொல்கிறாரு. இவங்க அப்பாவும் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைடா, நீ கற்பனை பண்ணிக்காத, நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அவரே அந்த வாடகை வீட்டில் விட்டுட்டு தான் போகிறாரு. ஸோ இப்போ நல்லபடியாக இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு 3 பேருக்குமே படித்த களைப்பில் நல்லா தூக்கம் வருது. ஸோ ஆல்ரெடி அங்கே குமார் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு. இவங்க 3 பேருமே அந்த வீட்டில் ஒரு பெரிய இரும்பு கட்டல் இருக்குது. ஆனால் அந்த இரும்பு கட்டல் இவங்க 3 பேருக்குமே பத்தாதுன்றதுனால கீழே தான் படுக்கிறாங்க. கீழே ஒரு பாயை விரித்து அந்த பக்கத்து வீட்டோட அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த செவத்துக்கிட்ட ரஞ்சித்து, அதுக்கப்புறம் குமார் படுக்கிறாரு. குமாருக்கு அடுத்து கிஷோர் படுக்கிறாரு. கிஷோருக்கு ஒரு 4-5 அடி தள்ளி தான் அந்த இரும்பு கட்டில் இருக்குது. ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படுத்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆயிருக்கும். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் முணங்குற சவுண்டு கேட்குது கிஷோருக்கு. அந்த முணங்குற சவுண்டு கிஷோருக்கு மட்டும்தான் கேட்குது. ஏன்னா மற்ற 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கிஷோர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தூக்கத்தில் முணங்குறாங்க போலன்னு நினச்சிட்டு விட்டுடுறாரு. அந்த முணங்குற சவுண்டு கொஞ்சம் நேரம் ஆக 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 அதிகமாகுது. அப்போதான் தெரியுது கிஷோருக்கு அந்த முணங்குறது இந்த பசங்கள்லாம் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற அந்த தாத்தா அப்படின்ட்டு. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற தாத்தா தான் ஏதோ ஒரு விஷயத்த முணுமுணுத்துட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் ஆக ஆக அவர் முணுமுணுக்கிற சவுண்டு கத்துற சவுண்டு மாதிரி கேட்குது. அவருக்கு முணுமுணுக்கிறதெல்லாம் தாண்டி கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னை காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க இப்படின்னு அந்த தாத்தா கத்துற சவுண்டு இப்போ கிஷோருக்கு ரொம்ப தெளிவாகவே கேட்குது. அதுவும் அது பக்கத்து வீடு தான் இல்லையா, அதனால ரொம்ப நல்லாவே கிட்ட கேட்குற மாதிரி தான் கேட்குது. ஸோ கிஷோருக்கு அது தூக்கி வாரி போட்டுருது. பயத்தில் அவருக்கு வேர்த்து ஊற்றுது. அவரோட அந்த வீட்டில் ஃபேன் கிடையாது, வெறும் டேபிள் ஃபேன் மட்டும்தான். அந்த டேபிள் ஃபேனுமே கிஷோர் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த டேபிள் ஃபேனோட சவுண்டையும் தாண்டி இப்போ தாத்தாவோட சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது. ஆனால் இந்த சவுண்ட்லேயும் பக்கத்தில் இருக்கிற 2 பசங்களும் எந்திரிக்கவே இல்லை. கிஷோர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சவுண்டு அவருக்கு மட்டும்தான் கேட்குதுன்னு நினச்சிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. ஈவன் அவர் கையை காலை ஆட்டுறதுக்கு கூட ரொம்ப பயந்துட்டு அசையாமல் வேர்த்து ஊற்றி அதே பொசிஷனில் படுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த தாத்தா என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டே தான் இருக்காரு. அண்ட் அவர் கத்துற அதே டைமில் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாத்திரமெல்லாம் கீழே விழுந்து உருள்ற சவுண்டெல்லாம் கேட்குது. இப்போது கிஷோருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ பயத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் கிஷோர் அவரோட ஃபோனை தேடுறாரு. அவரோட கையை வச்சு தடவிட்டு அவர் ஃபோனை தேடுறாரு. அவர் ஃபோனு அவர்கிட்ட தான் இருக்குது. ரஞ்சித்தோட ஃபோனு அந்த இரும்பு கட்டிலோட கால் கிட்ட இருக்குது. ஸோ இவரோட ஃபோனை வேகமாக எடுத்து பார்க்குறாரு. அதில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு. இப்போது ரஞ்சித்தோட ஃபோனை எடுக்கணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த கட்டில் கிட்ட தான் எடுக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவங்க 2 பேரில் யாராவது எந்திரிச்சாங்கன்னா நம்ம வேகமாக எந்திரிச்சு லைட் போட்டுடலாம் நினச்சிட்டு அதே பொசிஷனில் அசையாமல் பயந்துட்டே படுத்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தாத்தா கத்துற சவுண்டு அப்படியே கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா தான் கிஷோர் லைட்டாக பெருமூச்சு விடுறாரு. மேபி அந்த தாத்தா ஏதாவது கனவு கண்டிருப்பாருன்னு நினச்சி. ஆனால் சடனாக என்ன ஆகுதுன்னா, இவரோட ஃபேனோட சவுண்டையும் தாண்டி
யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரி, ரொம்ப மெல்லிசான குரல்ல அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு வேற எங்க இருந்து கேட்கல, இவரோட அந்த இரும்பு கட்டிலுக்கு கீழே இருந்து கேட்குது. இப்போ கிஷோர் பயந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இரும்பு கட்டில் கிஷோர் கிட்ட இருந்து ஒரு 4-5 அடி தள்ளி தான் இருக்கு. அண்ட் அங்கதான் ரஞ்சித்தோட ஃபோனும் இருக்கு. வயசானவங்க யாராவது ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறப்போ ஒரு முனங்கல் சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு தான் அந்த கட்டிலுக்கு கீழே இருந்து கேட்குது. இப்போ கிஷோருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. எந்திரிக்கணுமா, இல்லை வேமா ஃபோனை போய் எடுத்து அப்பா அம்மா கூப்பிடவா, இல்லை லைட் போடவா, இல்லை இவனுங்க 2 பேரையும் அடித்து எழுப்பவா, எதுவுமே அவருக்கு தெரியலை. ஒரு லைட்டாக அசைஞ்சா கூட ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு நினச்சி பயப்படுறாரு. அப்போது அந்த முனங்குற சவுண்டு, அதாவது அந்த அழுகிற சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. வேற வழியே இல்லாமல் தன்னோட கையை கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு தன் பக்கத்தில் இருக்கிற குமாரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் குமார் கொஞ்சம் கூட அசையலை, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் எட்டி தன்னோட கையை வச்சு ரஞ்சித்தை கொஞ்சம் எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. அப்போது ரஞ்சித்து அஸ்கி வாய்ஸில் சொல்லுடான்னு சொல்லி அழுகிற மாதிரி பேசுகிறாரு. அப்போதான் கிஷோருக்கே தெரியுது இவர் மட்டும் பயத்தில் இல்லை, ரஞ்சித்துமே அங்கே முடிச்சுட்டு தான் இருக்காரு. இவ்வளோ நேரம் நடந்த எல்லாத்தையுமே ரஞ்சித்தும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவருமே ஏதாவது பேசினாலோ இல்லை எந்திரிச்சாலோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயத்தில் தான் அழுதுட்டு அதே இடத்துல அசையாமல் படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி. ஸோ இப்போ கிஷோர் வந்துட்டு ரஞ்சித் முழிச்சிருக்கிற ஒரு தைரியத்தில் வேமா எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் கத்தும் போது ரஞ்சித்தும் பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த கட்டிலுக்கு அடியில் இருந்து கேட்ட சவுண்டு கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிடுது, எந்த சவுண்டும் கேட்கல. ஸோ 2 பேருமே அடிச்சு பிடிச்சி ரஞ்சித்தோட ஃபோனை எடுத்துடுறாங்க. ஃபோனை எடுத்துட்டு கிஷோரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு பயத்தில் எதை கிளிக் பண்ணுறது, யாருக்கு போடுறதுன்னு எதுவுமே தெரியாமல் கையெல்லாம் நடுங்குது 2 பேருக்குமே. ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து மெதுவாக லைட் போட்டுட்டு பக்கத்தில் படுத்திருக்கிற குமாரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குமார் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இங்கே நடக்கிற எதுவுமே குமாருக்கு தெரியாத அளவுக்கு தூங்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த டைமில் கதவை யாரோ ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ அவங்க 2 பேருமே ஒரு நிமிஷம் ஜெர்க்காகி ரொம்ப பயந்துட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கிஷோர் ரஞ்சித்தோட வாயை மூடுறாரு, ஒரு நிமிஷம் அமைதியாக இருன்னு சொல்லி. ஏன்னா கிஷோருக்கு தெரியுது அந்த கதவை தட்டுற சத்தம் இவங்களோட கதவு கிடையாது, பக்கத்தில் இருக்கிற அந்த தாத்தாவோட கதவு தான் யாரும் அவ்வளோ ஃபோர்ஸாக தட்டுறாங்க. அந்த கதவு தட்டுற சத்தம் கிட்டத்தட்ட 2 நிமிஷமாக தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த கதவு தட்டுற சவுண்டு அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகுது. சைலண்ட் ஆன உடனே திருப்பியும் அந்த தாத்தா என்னை கொல்றாங்க காப்பாத்துங்க அப்படின்னு மறுபடியும் கத்துறாரு. சரி, இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது அமானுஷ்யம் கிடையாது, மேபி யாரோ திருட வந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சு எதுவுமே சவுண்டு விடாம 2 பேரும் அமைதியா வாயை பொத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் மறுபடியும் கிஷோர் ஃபோனை எடுத்து அவரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவரோட அப்பாவுக்கு ஃபோன் போகவே இல்லை. அவர் ஃபோன் போட்டால் காலிங்கில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் ரிங் போகிற சவுண்டு கூட இவருக்கு கேட்கவே இல்லை. அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ட்ரை பண்ணுற அந்த டைமில் கூட பக்கத்தில் இருக்கிற அந்த தாத்தா கத்துற சவுண்ட் மட்டும்தான் இவருக்கு நல்லாவே கேட்குது. ஸோ மறுபடியும் 2 பேரும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அப்பையும் குமாரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குமார் கொஞ்சம் கூட அசையாமல் அமைதியாக படுத்துட்டு இருக்காரு. இப்போது மேபி பக்கத்தில் திருடனாக இருந்தால் நம்ம லைட் போட்டிருக்கோம், அந்த லைட் வெளிச்சத்துக்கு இங்கேயே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேமா கிஷோர் எந்திரிச்சு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 பேரும் அமைதியாக அவங்க படுத்திருந்த இடத்துலயே போய் உட்காடுறாங்க. அப்போது அந்த தாத்தா முனங்குற சவுண்டு ஆஃப் ஆகுது. பட் சடனாக மறுபடியும் யாரோ ஒருத்தர் டோரை ரொம்ப பலமாக தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் இந்த டைம் அந்த சவுண்டு அந்த தாத்தா வீட்டிலேருந்து கேட்கல, இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, இந்த வீட்டிலேருந்து கேட்குது. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்காமல் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல், அது கொஞ்சம் பழைய மரக்கதவு தான். ஸோ அதுக்கு அடியில் குனிஞ்சு யாராவது நிற்கிறாங்களா, மேபி அப்பா அம்மாவை கூட இருக்கலாம்னு சொல்லி கீழே குனிஞ்சு ரஞ்சித் பார்க்குறாரு. அங்கே அவர் பார்க்குறப்போ ஒரு நிழல் நிற்கிது. அந்த நிழல் தான் அவங்க கதவை தட்டுது. ஆனால் அந்த நிழலுக்கு காலே கிடையாது, வெறும் நிழல் மட்டும் தெரியுது, ஆனால் கால் இல்லை. ஸோ ரஞ்சித் அதை பார்த்ததுமே பயந்துட்டு உட்கார்ந்த மாதிரியே அப்படியே வேமா பின்னாடி தள்ளி வராரு. தள்ளி வந்து செவத்தோட ஒட்டிக்கிட்டு கிஷோரை பார்த்துட்டு பயத்தில் நடுங்கிக்கிட்டே திருன்னு முழிக்கிறாரு. ஸோ கிஷோர் என்னடா ஆச்சுன்னு சொல்லி சத்தமாக கேட்குறாரு. அவரோட வாயை தன்னோட கையை வச்சு மூடிட்டு அமைதியாக இருடான்னு சொல்லி அஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு.
ஆனால் டோர் தட்டுற சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது. ஒரு 4-5 டைம் அவள் டோரை தட்டுற சவுண்டு கேட்குது. பட் அதுக்கப்புறம் அந்த சவுண்டு ரொம்ப அமைதியாகிடுது. சவுண்டு கேட்கல. ஸோ அப்போதான் ரஞ்சித் அவர்கிட்ட உடனே உங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது கால் பண்ணுதான்னு சொல்லி அழுகிறாரு. கிஷோருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு சொல்லி. அப்போ கிஷோர் மறுபடியும் அவரோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கூப்பிடுறாரு. இந்த டைம் ரிங் போகிற சவுண்ட் நல்லா கேட்குது. அப்போது ஒரு 4-5 ரிங்லேயே அவங்க அப்பா வேகமாக ஃபோனை எடுத்துடுறாரு. அவங்க அப்பா ஃபோனை எடுத்து ஹலோ சொல்லுடா தம்பின்னு சொன்ன உடனே கிஷோர் அவரையே அறியாமல் ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் ரஞ்சித்துமே கத்தி அழுகிறாரு. எப்படியாவது வேகமாக வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா, இங்கே என்னென்னவோ சவுண்ட்லாம் கேட்குதுன்னு சொல்லி 2 பசங்களுமே பயந்து கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஃபோனில். அதை கேட்டதுமே அவங்களோட அப்பா பயந்துட்டு அவங்க அம்மாவையும் எழுப்பி பசங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வராங்க. அது பக்கத்து தெரு தான், ஒரு 4 வீடு தள்ளி தான் இவனோட வீடு இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது இல்லையா. இவர் ஃபோனை கட் பண்ண உடனே இவரோட டோரை தட்டுற சவுண்டு கேட்குது. ஸோ கிஷோர் வேகமாக ஓடி போய் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்த கிஷோருக்கு அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. மேபி அது பக்கத்து வீட்டோட டோராக இருக்கும்டான்னு சொல்லி ரஞ்சித் அங்கேருந்து சொல்கிறாரு. இவங்க வீட்டோட மரக்கதவு தான் யாரோ ஒருத்தர் அதை ஃபோர்ஸாக தட்டின மாதிரி வைப்ரேட் ஆனதை கிஷோர் நல்லாவே பார்த்துருக்காரு. அதனால தான் ஷாக் ஆகி அங்கேயே நிற்கிறாரு. ஆனால் அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிற அந்த டைம்லையே அவரோட அம்மா அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்ததை பார்த்துட்டு கிஷோர் வேகமாக அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி கத்தி அழுகிறாரு. ஆனால் ரஞ்சித்தும் அவங்க அப்பா கிட்ட ஓடி போயிட்டு அவரோட கையை பிடிச்சி நின்றுக்கிறாரு பயத்தில். அவங்க அப்பாவும் அவங்கள கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்தி கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம், நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயமே குமார் தான். இவ்வளோ நடந்தும் கூட குமார் கொஞ்சம் கூட அசையலை. அவ்வளோ ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் கிஷோரோட அப்பா குமாரை கொஞ்சம் ஃபேஸில் தண்ணியெல்லாம் தெளித்து அவரை கொஞ்சம் நேரம் எழுப்ப ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிச்சிருக்காரு. அவர் எந்திரிச்சு தன்னோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு என்னடா ஆச்சு, ஏன் 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க, அப்பா வேற வந்திருக்காரு, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாதாரணமாக கேட்டிருக்காரு. இங்கே இவ்வளோ சவுண்டு கேட்குதேடா, உனக்கு அது கூட காதில் விழுகலை, இப்படி படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழுதுகிட்டே தான் கேட்குறாங்க. அதுக்கு குமார் கத்தி அழுதிங்களா, சவுண்டு கேட்டுச்சா, எனக்கு எதுவுமே கேட்கலடா, ஏன்டா அழுகுறீங்கன்னு சொல்லி அப்பையும் தூக்கத்தில் ரொம்பவே நார்மலாக தான் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா கிஷோரோட அப்பா 3 பேரையும் பொறுமையாக அங்கேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு நடந்து போகிற அந்த 4 வீட்டு தூரத்தில் கூட இந்த 2 பசங்களுமே பயந்துட்டு அந்த அப்பாவோட கையை பிடிச்சிட்டே தான் போயிருக்காங்க. ஆனால் குமார் ரொம்ப நார்மலாக கண்ணை தொடச்சிட்டே அவங்க பின்னாடி போயிருக்காரு. அண்ட் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே அவங்க அப்பா பக்கத்துலேயே படுத்து தூங்குறாங்க. ஸோ மார்னிங் ஆயிடுது. மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா கிஷோரோட அப்பா நேராக அந்த தாத்தா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நைட்டு இந்த மாதிரி பசங்கள்லாம் சொன்னாங்கப்பா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த தாத்தா எந்திரிச்சு ரொம்ப நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரி சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கிஷோருமே அவங்க அப்பா கூடயே தான் போயிருக்காரு. அந்த தாத்தாட்ட கேட்கும்போது அந்த தாத்தா அப்படிலாம் இங்கே எதுவுமே நடக்கலையே, எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப நார்மலாக பதில் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கவும் தான் கிஷோருக்கு இன்னுமே பயம் அதிகமாயிருக்கு. ஒருவேளை அந்த தாத்தா அவருக்கு நடந்ததை மறந்துட்டாரா, இல்லை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறாரா, இல்லை அதுவும் இல்லைன்னா இந்த 2 பசங்களுக்கு மட்டும்தான் அந்த சவுண்டெல்லாம் கேட்டுச்சா, இந்த 2 பசங்க மட்டும்தான் பயந்தாங்களா, இதில் எது உண்மைன்னு அவங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ இது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நீங்கள் இருந்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மறக்காமல் ஜிஎஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்துருந்தாலோ ஆர் ஃபீல் பண்ணியிருந்தாலோ அதை ஜிஎஸ் மிஸ்ட்ரிஸ் சேனலோட மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாய்ஸ் நோட் ஆர் டெக்ஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்கள். அதை நான் என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.